ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அழகே அழகு தொடர்கதையில் தங்கராஜ் வந்து அவங்க மாமனார் மாமியார்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அவங்க மாமியார் சொல்கிறாங்க, ஆனால் இது மாதிரி பொண்ணை நான் பார்த்ததே இல்லை மாப்பிள்ளை. வீட்டில் ஒரே சத்தமாக ரூமில் இருந்தது. நான் தூங்கிட்டு இருந்தேன். முழிச்சு பார்த்தாக்கா இவங்க கத்துற சத்தம் கேட்டுச்சு. ஓடி போய் என்ன ஏதுன்னு கேட்டால் 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. அவள் வந்து சுரேஷை கோவப்படுத்துகிறா மாதிரியே பேசினா மாப்பிள்ள. அதனால் கண்டபடி பேசவோ சுரேஷ் வந்து இவளை அடிச்சிட்டான் கோவம் தாங்காமல். ஆனால் அவள் கொஞ்சம் நேரம் கூட யோசிக்காமல் பட்டுன்னு உடனே அவள் அடிச்சிட்டா மாப்பிள்ள. புருஷனை யாராவது அடிப்பாங்களா? இவளை எங்கேருந்து தான் கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணுமோ தெரியல. என் புள்ள வாழ்க்கையே நாசமாக போயிடுச்சே அப்படின்றாங்க. உடனே சுரேஷுடைய அப்பாவும், இல்லை மாப்பிள்ள, ஒரு ஆம்பளை அடித்தா கூட ஒரு பொம்பளை திருப்பி அடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவள் வேண்டாம் மாப்பிள்ள, அவங்க வீட்டுக்கே போகட்டும் அப்படின்றாங்க. அதுக்கு தங்கராஜ் சொல்கிறாரு, மதி அவங்க வீட்டுக்கு போயிட்டா அவள் சும்மா இருப்பாளா? அவள் கையை காலை வச்சுக்கிட்டு. ஆனால் போயிட்டு அவள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போவா, இது மாதிரி சுரேஷ் என்னை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டுன்றாரு. சுரேஷ் அடிச்சிட்டான்னு அவள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவள் வந்து நம்ம சுரேஷை அடிச்சிட்டான்னு நம்ம கம்ப்ளைண்ட் தருவோம் அப்படின்றாங்க சுரேஷுடைய அம்மா. அதுக்கு தங்கராஜ் சொல்கிறாரு, ஏன் அத்தை, சுரேஷை வந்து அவள் மதி அடிச்சிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த ஸ்டேஷனில் எல்லாரும் அவனை என்ன நினைப்பாங்க? அசிங்கமாக இருக்காது அவனுக்கு அந்த ஸ்டேஷன் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து அதுக்கப்புறம் வேலைலாம் போய்டும் அத்தை, கொஞ்சம் கம்முன்னு இருங்க அப்படின்னுட்டு சுரேஷ் கிட்ட பேசுகிறாரு தங்கராஜ். ஏண்டா சுரேஷு, பொம்பளைய வந்து ஏன்டா இப்படி கை நீட்டி அடித்த? நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற? நீ கொஞ்சம் பொறுத்து போகக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. மாமா, அவள் வந்து என்னை கோவப்படுத்துகிறபடியே பேசினா மாமா. அவகிட்ட எங்கேயுமே என்னை நெருங்கவே விட மாட்டேன்றா. நான் அவகிட்ட எடுத்து சொன்னேன், சந்தோஷமாக வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம், இனிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னேன். ஆனால் அவள் என்னென்னலாம் பேசினா தெரியுமா? அவள் வந்து இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, உன்னையும் என்னையும் நம்ம ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கலன்றா. புரிஞ்சுக்கிட்டா மாமா, எல்லாம் குடும்பம் நடத்துகிறாங்க, அவங்கவுங்க வாழ்க்கை நடத்திக்கிட்டு போய்கிட்டே இல்லையா? அதனால் வந்து ரொம்ப கோவப்படுத்துகிற மாதிரி பேசுனா நான் அடிச்சிட்டேன் மாமா அப்படின்றாரு. டேய் மதி வந்து உன்னை அடித்ததை பற்றி உனக்கு அசிங்கமாக இல்லையா? நீ ஒரு ஆம்பளையான்னு சொல்லி நான் கேட்குறேன். ஆனால் நீ என்னன்னா அவளை அடித்ததை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கியாடா அப்படின்றாரு. இங்கே பாடுறா சுரேஷு, பொம்பளைய அடக்க கற்றுக்கணும். நீ வந்து அவளை மாறுற மாதிரி நீ தாண்டா நடந்துக்கணும். அப்போது அவள் எல்லாத்துக்கும் உனக்கு அடங்கி நடந்தானா அப்போ தான் உனக்கு மதிப்பு இருக்கும், மரியாதை இருக்கும். நீ ஒரு ஆம்பளைன்னு சொல்லிக்கலாம் கெத்து இருக்கோண்டா. அதனால் நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, அவள் உனக்கு அடக்கமாக போகிற அளவுக்கு நீ நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறமா மலர், ரேவதி, மதி இவங்க 3 பேரும் வாட்ஸ்அப்பில் பேசிக்கிறாங்கங்க. அப்போ மதி சொல்கிறாங்க, மலர் சொல்கிறாங்க, இங்கே பாரு மதி, நீ எதுக்கும் கவலைப்படாத, நாங்கள் இருக்கிறோன்றாங்க. ரேவதி சொல்கிறாங்க, மதி, சுரேஷை நீ அடித்தது தான் கரெக்டு, பொம்பளைங்கன்னா என்ன அடி வாங்கவா இருக்கிறோம்? அப்போ தான் இந்த ஆம்பளைங்களுக்கெல்லாம் பயம் இருக்கும். நீ பண்ணது தான் சரி மதி. இங்கே பாரு மதி, நான் உனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறேன். நீ வந்து விருப்பப்பட்டா சுரேஷோட வாழு, இல்லைனா உன் விருப்பப்படி என்ன முடிவெடுக்கிறியோ எடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவனுக்கு அடங்கி போகணும்னு மட்டும் நீ நினைக்காத. நான் வந்து அவன் கூட பிறந்த அக்கா தான். என்ன தான் இருந்தாலும் சுரேஷ் உன்னை அடித்தது தப்பு தான் அப்படின்றாங்க. உனக்கு பக்கபலமாக நானும் மலரணியும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த பாக்கியராஜ் வந்து சுரேஷை பார்க்குறாரு. ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு வராருங்க. டேய் என்னடா உனக்கு பைத்தியம் எதனா பிடிச்சிக்கிச்சா? எதுக்குடா இப்படி குடிச்சிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு, நீ போலீஸ்காரன் தானேடா, வண்டியை ஓட்டிகிட்டு வரையே, எதனா என்ன ஆகும்? நீ போலீஸ் ஆச்சே, உனக்கு இது எதனா தோணுச்சா
அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே சுரேஷ் கேட்குறாரு, நீ போலீஸ்காரங்கிட்ட பேசுகிறேன்னு நினச்சிக்கின்னு நீ பேசுகிறியா அப்படின்னுட்டு. ஏய் அப்பா ஹாலில் இருக்கிறாரா, எப்புட்றா நீ உள்ளே வருவேன்னதும், ஐயோ என்னண்ணா அப்பா ஹாலில் இருக்கிறாரா, நான் எப்படின்னா அப்படின்றாரு இவர். சரி நீ ஸ்ட்ரெயிட்டாக நடந்து வா, போய் உன் ரூமில் படுத்துரு அப்படின்றாரு. ஆனால் கதவை திறந்து உள்ளே போனால் அவங்க அப்பா உக்காந்துட்ருக்குறாருங்க. அவங்க அப்பா டே சுரேஷ் இங்கே வாடான்றாரு. இதோ வரேன்ப்பான்னு போய் உக்காந்துக்கிறாரு, குடிச்சிட்ருக்கிறாருங்க. உடனே அவங்க அப்பா பார்த்து டேய் குடிச்சிருக்கியாடான்னு ஒரே அழையாக அழுகுறாருங்க. நாளைக்கு இன்னும் என்னென்னலாம் நடக்குதுன்னு காத்திருப்போம். நன்றி, பாய்.